Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜீப்ரா 3rd யூனிட்ல 3.1ல செகண்ட் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு செட் ஆஃப் ஈக்குவேஷனுக்கும் ஒரு நேச்சர் இருக்கும். அது என்ன மேம் நேச்சருங்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருக்கா. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி முன்னாடி சம்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுதான் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி பாக்ஸ் போட்டு அழகா கோடு போட்டு முடிச்சிருவோம். ஆனா இந்த சம்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அது எக்ஸ் ஒய் இசட்டு ஒவ்வொரு வேல்யூ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நிறைய வேல்யூவா இருக்கலாம், இல்ல அப்படி ஒரு ஈக்குவேஷனே இல்லாம இருக்கலாம், தப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஈக்குவேஷன் கரெக்டான ஈக்குவேஷனா இல்ல வேற மாதிரியான ஈக்குவேஷனா அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இதுல நம்ம 2 கேஸ் பார்க்க போறோம். என்ன மேம் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு கேஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு ஒரு 2 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஃபால்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா, ஃபால்ஸ் ஈக்குவேஷன்னா என்னன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும். 0 = 1, 0 = 7 இந்த மாதிரி வரதெல்லாம் ஃபால்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்து நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் வரும். இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து இந்த சொல்யூஷன் வரும். அப்படி வந்தது அப்படின்னா இங்க இருந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன கான்செப்ட். இது வந்து 0 அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் பார்ன் பேபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிறந்த குழந்தை. ஓகேவா, 1 அப்படிங்கிறது 1 வயசு குழந்தை. பிறந்த குழந்தையும் 1 வயசு குழந்தையும் ஒன்னா இல்ல. நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், தனித்தனியா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ இது என்னது, இது வந்து ஒரு தவறான கருத்து. இது ஒரு ஃபால்ஸ் ஈக்குவேஷன். ஒரு ஃபால்ஸ் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அதுக்கு வந்து எந்த சொல்யூஷனும் இருக்காது. ஃபால்ஸ் ஈக்குவேஷன் மீன்ஸ் நோ சொல்யூஷன். ஓகேவா, புரிஞ்சா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா, 0 = 0ன்னு வருது, ஐடென்டிட்டியா வர்றது, அதாவது ஒரே மாதிரி வர்றது அப்படின்னு அர்த்தம். ஐடென்டிட்டி ஸ்பெல்லிங் எனக்கு மறந்து போச்சு. 0 = 0. ஓகேவா, ஸோ தென் தி சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அதாவது எக்ஸ் ஒய் இசட்டுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த எக்ஸ் ஒய் இசட்ல நீங்க வேற வேல்யூஸ் போட்டாலும் அதே ஆன்சர் வரும். அதே மாதிரி வேற போட்டுட்டே இருந்தாலும் வந்துட்டே இருக்கும். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்றாங்க. ஸோ ஐடென்டிட்டியா வந்தா மெனி சொல்யூஷன், அதே மாதிரி ஃபால்ஸ் ஈக்குவேஷனா வந்தா நோ சொல்யூஷன். இப்போ சம்முக்குள்ள போலாமா? அவ்வளவுதான். ஸோ சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் plus 2y minus z which is equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12. இன்னொரு மூணாவது ஈக்குவேஷன் என்ன, x minus 2z equal to 3. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த x minus 2z3 அப்படிங்கிறது தேர்ட் ஈக்குவேஷனா இருக்கு. கரெக்டா, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன்ல இருந்து நான் ஒய்யை தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல ஏதோ ஒன்று கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன வேணா வந்துட்டு போட்டோம், எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரா வேணா வந்துட்டு போட்டோம், ஆனால் எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரி மட்டும் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் செகண்டே எடுத்து எக்ஸ் இசட் வர மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் plus 2y minus z which is equal to 6 minus 3x minus 2y plus 5z which is equal to minus 12. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். ஏன் கேன்சல் ஆகும், plus 2y minus 2y தன்னை போல கேன்சல் ஆயிரும். அப்போ x minus 3x அப்படின்னா minus 2x. லாஸ்ட் டைம் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு யாருமே கமெண்ட் பண்ணல. உங்க எல்லாத்துக்குமே பிளஸ் மைனஸ் அந்த சிம்பிள்லாம் ரொம்ப தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஓகே, நான் சொல்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். யாருக்காவது புரியல, எனக்கு அது வந்து சுத்தமா வரவே வராது, அது வந்து மைனஸ் பிளஸ் மல்டிபிள் பண்றது ஆட் பண்றதுங்கிறது கடுப்பான விஷயம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் புட் a video for that. ஓகேவா, ஸோ எக்ஸ் minus 3x வந்து 2x மைனஸ் z plus 5z அப்படிங்கிறது என்னது, plus 4z. ஏன் இங்க plus 4z, ஏன்னா பெரிய நம்பர் சைன் which is equal to 6 minus 12 minus 6. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல கிடைச்சிருக்கு, எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் நான் 4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், 3ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்றேன். 3 நம்மளுக்கு என்ன கிடைச்சது, x minus 2z equal to 3. இதுதான் நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷனா கிடைச்சது. கரெக்டா, ஸோ அப்போ நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். x minus 2z equal to 3 minus 2x plus 4z equal to minus 6 அப்படின்னு இருக்கா. சரி, இருந்துட்டு போட்டு. ஆனால் எனக்கு இப்போ ஏதோ ஒரு வேல்யூவை நான் மேட்ச் பண்ணும். ஸோ நான் எக்ஸை மேட்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணுறேன், இன்டூ 2 போட்டுக்கிறேன். இதுதான் தேர்டு, இது வந்து ஃபோர்த்து. அப்போ நான் தேர்டை எப்படி மாற்றுறேன், 2x மைனஸ் இது கூட என்ன பண்ணுறேன், 2ஐ மல்டிபிள் பண்ணுறேன். 2 into x 2x 2 into minus 2 minus 4z equal to plus 6.
ஆல்ரெடி இங்கே இருக்குது -2x + 4z = -6. இப்போ இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க. 2x - 2x காணாமல் போயிடும். -4z + 4z காணாமல் போயிடும். 6 - 6 இதுவும் காணாமல் போயிடும். அப்போ இந்த பக்கமும் 0 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமும் 0. அப்போ இது எந்த கேஸில் வரும்? கேஸ் நம்பர் 2ல் வரும். ஐடென்டிட்டி சொல்யூஷன். ஸோ திஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஹேஸ் மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கீழே எழுதிருங்க. திஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஹேஸ் மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கீழே எழுதிட்டு கோடு போட்டு முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 கேஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி பாருங்க. வேரியபிள்ஸை எப்படி எடுக்கலான்னு கவனிச்சு பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சால்வ் பண்ணிடுவாங்க. செகண்டுக்கு தேர்டுக்கு உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பான். அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சால்வ் பண்ணிட்டீங்கல்ல, அதுலேயே எக்ஸ் இசட்டுன்னு இருக்கிற மாதிரி ஒரு டேர்ம் வருது, இங்கேயும் எக்ஸ் இசட்டுன்னு இருக்கிற மாதிரி தான் ஒரு டேர்ம் வருது. அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரணும். அது வரணும்னா என்ன பண்ணணும்? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் மேம் கஷ்டமான விஷயம். எனக்கு புரியுது, இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய கற்றுக்கோங்க. படிங்க, தயவு செஞ்சு படிங்க. ஃபோன் ஓடிட்டே இருக்காதீங்க. இவ்வளோ சொல்கிறேனே, நானும் அப்படி தான் உட்காந்து படிக்கிறப்பெல்லாம் உட்காந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். இருந்தாலும் நான் படிச்சிருவேன், டைமுக்குள்ளே முடிச்சிருவேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய்.